இன்னைக்கு பங்குச்சந்தை விழுந்தது. மோஸ்ட் லைக்லி நாளைக்கும் பங்குச்சந்தை விழும். பங்குச்சந்தை விழுந்ததுக்கு ஒரே காரணம் ட்ரம்ப்போட டேரிஃபு. ட்ரம்ப்போட டேரிஃப்னால இன்னைக்கு நியர்லி 700 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டியும், ஆல்மோஸ்ட் 2500 பாயிண்ட்டும் சென்செக்ஸும் விழுந்தது. இதில் இந்தியா பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகும்னா டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். என்னெல்லாம் செக்டர் அஃபெக்ட் ஆகும்னா, ஜுவல்லரி அமெரிக்காவுக்கு நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது ப்ராப்ளம் ஆகும். ஆட்டோ காம்பனண்ட்ஸ், அந்த டிவிஎஸ் ஃபேக்ட்ரி, ராணே, இது மாதிரி கம்பெனியெல்லாம் அஃபெக்ட் ஆகும் இம்மீடியட்டாக. 6 மாதம் கழித்து ஐடி கம்பெனிஸுக்கு பெரியமாக அடி விழும். 2 காலத்தினால அடி விழும். ஒன்று ஏஐனாலையும், 2வது அமெரிக்காவில் ரிசெஷன் வரச்ச அமெரிக்காவில் டிமாண்ட் வரும். அதனால் ஐடி கம்பெனிஸ் அடி வாங்கும். நம்ம ஊர்லேருந்து ஃபார்மா நிறைய அமெரிக்காவுக்கு போகுது. இது வரைக்கும் இது சொல்லலை, அவர் டேக்ஸ் சொல்லலை. ஆனால் கூடிய சீக்கிரம் டேக்ஸ் சொல்லுவேங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. டேக்ஸ் போடுவாரா மாட்டாரான்னு திருசங்கூரில் தொங்கிட்டு இருக்குது. டேக்ஸ் போட்டார்னா இன்னும் பெரிய அடி ஃபார்மாவில் வரும். இதனால் நம்மளோட பொருளாதாரம், ஐடி, ஃபார்மா மேஜர் எம்ப்ளாயர்ஸ், எஸ்பெஷலி இந்த பணமுள்ள அப்பர் மிடில் கிளாஸுக்கு, இது நம்மளோட கன்சம்ஷனை அடிபடும். நிறைய எக்கானமியில் இப்போ ஐடியில் ஹாஸ்டல் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் டிஃபன் கடை வச்சுருப்பாங்க, ஒர்க்கிங் உமன்ஸ் ஐடி ஹாஸ்டல், இதெல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் அடிபடும். கார் டிரைவர், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இக்கோசிஸ்டம்லேயும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கோல்டு 8660 கரெக்டாகி 8250 வரைக்கும் வந்திருக்கு. இது வெறும் ஒரு 300 ரூபா கரெக்ஷன் தான். இது ஒரு பிளிப்பு. இது மாதிரி சமயத்தில் கோல்டு திரும்பி ரேலி ஆகும். எப்போ ரேலி நிற்கும்னா, அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏற்றுச்சு. அது கொஞ்சம் நாள் இருக்குது. இப்போ வட்டி விகிதத்தை இப்போதைக்கு ஏற்ற மாட்டாங்க. ஆனால் கோல்டை நீங்கள் நம்பி வாங்கலாம்.